அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை காட்டிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு அதிக பொருள் தேவை இல்லையா? கொஞ்சம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணுமா? அப்போ ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்படி கிடையாது. அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். பாருங்க, ஒருத்தவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, நம்மளும் ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்து அதனால மன சஞ்சலப்பட்டு அப்படி வாங்கி அந்த பொருளை நீங்க பயன்படுத்துறதுங்கிறது அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டம். அது சஞ்சலம் இல்லையா? அவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய மனம் மற்றவர்களை குறித்து நினைக்காதபடிக்கு தேவன் உங்களுக்கு என்று கொடுக்கிற நீதிமானுக்கு என்று கொடுக்கிற அந்த கொஞ்சம் பொருள் உங்களுக்கு உத்தமமா இருக்கும், நிம்மதியா இருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி வேணும் மனுஷனுக்கு. அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி நீங்கள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி. ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, மற்றவர்களை போல வாழ முடியல அப்படின்னா அதுக்காக நீங்க மனம் சஞ்சலப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு நல்ல யாபேஸ் ஜெபம் பண்ணுவார். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, துக்கத்தோடு பெற்று போட்டதுனால, துக்கத்தோடு அவன் பிறந்ததுனால நான் இவனை துக்கமாய் பெற்றேன், துக்கத்தோடு கூட இவனை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதனாலதான் யாபேஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா யாபேஸ் சொல்லுவாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபித்தது தேவனுடைய பார்வைக்கு நலமா இருந்தது. அதை அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம். அடுத்தவங்களை குறிச்சு நீங்க மன வேதனைப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த, அதாவது கர்த்தரை பற்றும் பயத்தோடு நீங்க சம்பாதிக்கிற அந்த கொஞ்ச பொருள் உங்க குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், நிம்மதியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க கொஞ்சத்துல அந்த கொடுக்கிற அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமா அந்த கொஞ்சத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் நிறைவாய் தேவன் உங்களை அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்னா அந்த கொஞ்சம் பொருளை நீங்க உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அநேகத்துக்கு உங்களை அதிகாரியாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, அந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை காட்டிலும் ஆண்டவரே அப்பா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளை உத்தமம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. உமக்கு பயப்படுகிற, உமக்கு பயந்து வாழுகிற ஆண்டவரே, கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய அந்த கொஞ்சம் பொருள் பிள்ளைகளுக்கு நீர் அதை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் குடும்பத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு விடுதலையாய் நிம்மதியாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஜீவனுள்ள தகப்பன் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீதிமான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, நிறைவாய் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் கர்த்தர் அவர்களை குடியிருக்க பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளை உத்தமம் என்று வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாக தேவன் அந்த கொஞ்சம் பொருளை கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.